நல்லா இருக்கு. ஓகே. சொல்லுங்க. ஓகே. ஸ்லோ. ஓகே. This is laptop. Okay, open. Wow. So என்னோட நியூ மேக் சரி ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள கேபிள் தராங்க. வச்சு ஓகே. இது நல்லா இருக்கு. ப்ளஸ் இது என்னது இது ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் அவங்களோட நோட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. டீடைல்ஸ் இந்த மாதிரி இருக்கு. டீடைல்ஸ் இதில் ஆக்சுவலாக ஒரு கிளாத்தும் தருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். கிளாத் எதுக்கு? இது தொடக்கி சார்ஜரு. ஓகே, உங்களை தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சார்ஜரு அடுத்து கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ த பிளாக் எடிஷன். வாவ். பாக்கெட் நீட்டாக இருக்குதுண்ணா. So this is our new Apple MacBook Pro. Gotta tell you, it was perfect. ஸோ இதோட நாங்கள் எப்படி வாங்கினோம், இதோட லிங்க்ஸ் எப்படி இது என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லி இது வந்து கான்ஃபிகரேஷன் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் நியூ MacBook Pro. ஸோ இது நாங்கள் எப்படி பண்ணோம்னா லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி யூஸ் பண்ணோம். ஐடி கார்டு வந்து அப்லோடிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஐடி கார்டு அப்லோட் ஆப்ஷன் வந்து நிறைய தடவை ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மெயில் ஐடிஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஐடி கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மெயில் ஐடிஸ் யூஸ் பண்ண ஜஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அதை அக்னாலேஜ் பண்ணிட்டாங்களே உங்களுக்கு வெரிஃபை ஆகணும், அவ்வளோதான். அதை வச்சு ஈஸியாக வாங்கிக்கலாம். ஏன்னா ஐடி கார்டு இருந்தால் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். திரும்ப வெரிஃபிகேஷன் கேன்சல் ஆகும் உங்களுக்கு. அதனால் டைம் ஆகுது. மேபி நீங்கள் ஷோரூம்ஸ்க்குலாம் போனீங்கன்னா மேபி உங்களுக்கு அங்கே ஃபோட்டோ காப்பியெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது அந்த ஐடி கார்டு ப்ரூஃப் எல்லாம் காமிக்கணும். அங்கே ஈஸியாக ப்ராசஸ் இருக்கும். நாங்கள் ஆன்லைனில் வாங்கினதுனால மெயில் ஐடி தான் பெட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டு டூ தட். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மணிச்சோ. Bye.